Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்க அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் மூலமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நீங்க அக்ரிகல்ச்சர் கவுன்சில் மூலமா எந்தவித டவுட் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில நாம அதாவது அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? அப்ப கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? அதனால இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு நொடியை கூட நீங்க மிஸ் பண்ணாம நல்லபடியா பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம படிச்சோம் அப்படின்னா அப்படியே வந்து அதாவது முக்கியமா நீங்க வந்து டிஎன்ஏயு கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில படிக்கும் போது நமக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அதிகமா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியில கண்டக்ட் பண்றாங்க. அதனாலதான் அங்க படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐபிஎஸ் அதாவது ஐஏஎஸ் எக்ஸாமோ இல்லை ஐபிஎஸ்ஓ என்ன பார்த்தா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாங்க. சரியா? ஆனால் பிளைண்டா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சாதான் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அதை நீங்க தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்க்க போறோம், க்ளோசிங் கட் ஆஃப் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ டிஎன்ஏயு 2025-24 சரியா, ரெண்டை பத்தியுமே நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 124 சீட் இருக்கு. சரியா? மொத்தமா சேர்த்து டிஎன்ஏயுல மட்டும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு 124 சீட் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல மொத்தமா சேர்த்து நமக்கு வெறும் 1335 சீட் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கே இருக்கு. நமக்கு அதாவது நம்ம கூட போட்டி போட போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 35,000 இருந்து 40,000 பேர் நம்ம கூட என்ன போட்டி போடுவாங்க. இதுல எவ்வளவு பேருக்கு சீட்டு கிடைக்க போகுது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா 1335 பேருக்கு மட்டும்தான். இதுல ஓசிக்கு தனியா பிசிக்கு தனியா இந்த மாதிரி பிரியும் போது உங்க கம்யூனிட்டிக்கு சொற்பமான சீட் மட்டும் தான் இருக்கும். அதனாலதான் பிரைவேட் காலேஜ் நிறைய என்ன பண்ண இப்ப நீங்க அட்மிஷன் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க பின்னாடி நாட்கள்ல கவுன்சிலிங்ல கிடைக்காத பட்சத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது டொனேஷன் இல்லாம நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகே, நீங்க எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 2024, இது வந்து 2024, இது வந்து 2025ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப். சரியா? ஓசியில வந்து பாத்தீங்கன்னா 190 எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் 190 பிளஸ் இருந்தீங்கன்னா நீங்க டிஎன்ஏயு அதாவது மெயின் கேம்பஸை நீங்க எதிர்பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பிசிக்கு 189. சரியா? நீங்க 188.5 இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிசிஎம்க்கு 188. சரியா? ரெண்டுலயுமே 188 தான். எம்பிசிக்கு 189, 188.5 எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். எஸ்சிக்கு 183, இந்த வருஷம் 182 எடுத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏக்கு 182, இந்த வருஷம் 180 எடுத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். எஸ்டிக்கு 179, இந்த வருஷம் 177.5 எடுத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். சரியா? அதனால இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் என்னன்னா எதிர்பார்க்கலாம். சரியா? மற்ற கவர்மெண்ட் காலேஜ் பத்திலாம் உங்களுக்கே தெரியும். மதுரை, திருச்சி இந்த கவர்மெண்ட் காலேஜ் தவிர மீதி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் கொஞ்சம் திங்க் பண்ணி நீங்க என்ன எடுங்க. சரியா? இதை பத்தி நிறைய உங்களுக்கு டவுட் வந்து இருக்கலாம். நீங்க எப்ப வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் என்ன ஜாயின் பண்ணிருங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் அவங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.